இது விஜய் உதயநிதினா சார் விஜய் தான் சார். நல்லது செய்யணும் வராலாம் வழி விடுங்களேன் சார். ஏன் சார் எல்லாம் போட்டு அவரை அடித்து ஏன் சார் அவரெல்லாம் வரக்கூடாதா? நல்லது செய்யக்கூடாதா? இன்னும் நாளைக்கு உங்களுக்கும் தான் நல்லது, எனக்கும் தான் சார் நல்லது. இருக்கப்பட்டவங்க 1000 போவோம் சார். இல்லாதப்பட்ட நாங்கள் எங்கே போகிறது? இப்போ என் பையன் இருக்கான், நாங்கள் இருக்கோம். நான்லாம் ஒரு ஆட்டோ தான் ஓட்டுறேன், டிரைவர். நாங்களாம் எங்கே சார் போடுறது? எங்களுக்கெல்லாம் யார் வருவான்னு பார்க்குறோம் சார். வந்தால் தானே சார் எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். என்னமாரி எவ்வளோ பேரும் இருக்காங்களே சார். வரமாட்டார் ஏன் சொல்கிறீங்க? இந்த வருஷம் தான் இந்தமாதிரி அடிச்சுக்கிறாங்க. ஏன் விஜய் மேலே ஏன் ஒரு இதுவாகவே இருக்காங்கன்னு எனக்கு தெரியலையே. வெயிட் பண்ணுங்கள், 26 பார்ப்போம். அவர் அனுபவம் இருக்கா இல்லைன்னு 26 பார்ப்போம் சார். இப்போ ஆல்ரெடி அண்ணன் செங்கோட்டையன் வந்துட்டார். அனுபவம் இல்லையா சார்? செங்கோட்டையன் ஏன் சார் வரணும்? நீங்களே சொல்லுங்கள். இப்போ செங்கோட்டையன் வந்திருக்காருல்ல சார், அவர் ஏன் சார் வரணும்? அவரும் வந்திருக்காருல்ல சார். எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் சார். கொடுக்காம நம்மளே பேசக்கூடாது சார். கொடுக்கலாம். திமுக நல்ல செய்தி என்ன சார் செஞ்சுக்கிறாங்க சொல்லுங்கள். நீங்களே சொல்லுங்கள், என்ன செஞ்சுருக்காங்க? எங்களுக்கெல்லாம் ஒன்றும் சார். அந்த 1000 ரூபாய்லாம் எங்களுக்கு வரவே இல்லையா சார்? 1000 ரூபாய் வச்சு என்ன சார் பண்ண முடியும் சொல்லுங்கள். அது என்ன சொல்லுங்கள்? 1000 ரூபாய் வச்சு என்ன பண்ணுவோம்? நல்ல மருத்துவம் கொடுங்க, நல்ல கல்வி கொடுங்க. எதுக்கு 1000 ரூபாய் எங்களுக்கு? ஆனால் 2026 யார் சிஎம் வரணும்னு எதிர்பார்க்குறீங்க? நான் மட்டும் இல்லைண்ணா, எல்லாருமே எதிர்பார்க்குறதே வந்து தளபதி விஜய் தான். காரணம்னா ஒரு மாற்றம் தான். மாற்றன்றதோட எல்லோரும் ஈஸியாக சொல்லிவிடுவாங்க, அரசியலத்தில் மாற்றம் அப்படின்ட்டு. இது இளைஞருக்கான ஒரு மாற்றம். அதாவது வந்து சமுதாயத்தில் வந்து அனுபவமிக்கும் செய்கிறதோட விட இன்றைக்கி டெக்னாலஜிக்கு நம்மளுக்கு என்ன தேவைப்படுதுன்னு புரிஞ்சுக்கிறது வந்து இளைஞராக இருக்கிறதும் நிறைய விஷயத்த பார்த்தவங்க தான். அது வந்து பார்த்தோன்னா விஜய் வந்து சொல்லக்கூடாது, தளபதிக்கு வந்து அந்த மக்கள் செல்வாக்குது. இப்போ உதாரணத்தை வந்து பார்த்தோன்னா சின்ன பசங்க கேட்ட ஓட்டு போட நிலைமையில் இல்லாதவங்க கூட எனக்கு ஏன் ஓட்டுலாம் விஜய் அங்கிள் தான் போடுவோன்ற அளவுக்கு போயிடுச்சு. ஏன்னா இப்போ நம்மலாம் வந்து விஜய் ரசிகர் இல்லையானா கூட சரி, இருந்தாலும் சரி, எல்லாருமே வந்து அவரை பார்க்குறாங்கல்ல. ரசிகராக இல்லாதவங்களுக்கு கூட அவரோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸு, அவரோட பேச்சு திறமை, ரசிகர் எந்த அளவுக்கு அவர் எந்த லெவலுக்கு கொண்டு போகணும், எவ்வளோக்கு அன்பு கொடுக்கணும், நெருக்கடி காலத்தோடு எப்படி அவங்க கூட பழகணும், எல்லாமே அவருக்கு தெரியுது. கண்டிப்பாக அவர் வந்து செயல்படுத்தார். வாயில் மட்டுமோ ட்விட்டரில் மொத்தமாக பேசுகிறாருன்ட்டு இல்லை, அவர் வரத்துக்கு அவரால் முடியல. நம்ம ஒரு சராசரி ஒரு யூடியூபர் வந்தால் கூட 10 பேர் கூட சேர்றான். ஒரு டிடி பாசம் வந்தால் கூட இளைஞர்கள், அது ஒரு இளைஞர்கள், ஒரு டிஃப்ரென்ஸான இளைஞர்கள், அவங்க ஒரு கூட சேர ஒரு பொலிட்டிக்கலில் ஒரு மக்கள் மனசில், ஒரு பெண்கள் மனசில் இடம் பிடிச்சர் வந்து ஒரு வெளியே வர முடியாத சூழ்நிலை கூட அது ஒரு அரசியலாக பேசலாம். ஒரு தவறான விஷயம் தான். கண்டிப்பாக சொல்கிறேன், 2026 மேக்ஸிமம் ஒரு பெரிய டஃப்பாக இருக்கும். 2026 யாருக்கு சிஎம் வரணும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக விஜய் தான் வருவார். அவர் நல்லவருங்க, நல்லது தான் செய்வார். அவர் வந்தால் தமிழ்நாடு நல்லா இருக்கும், எல்லாரும் நல்லா இருப்பாங்க. எத்தனை தலைவர் இருக்காங்க? வாய்ப்பே இல்லை, விஜய் தான் கண்டிப்பாக வருவார் 2026. விஜய் தாங்க. நீங்கள் எத்தனை ஓட்டு கேட்டாலும் எல்லாரும் கேட்டாலும் விஜய் தான். டிவிக்கே தான் 2026. எந்த காரணம் இல்லைங்க. அவர் எதுக்கு இவ்வளோ கோடிக்கணக்கான சொத்தெல்லாம் விட்டுட்டு அவருக்கு ஒரு படம் அடித்தாலே அவ்வளோ பணம் வரும். அதெல்லாம் விட்டுட்டு இங்கே வரணும் அப்படின்னு நினைக்கிறதே முதல்ல எல்லாருக்கும் நல்லது செய்யறதுக்கு தான். கண்டிப்பாக அவர் வந்தாருன்னா நல்லது செய்வார், நல்லது மட்டும்தான் செய்வார். கண்டிப்பாக நீங்களும் அவருக்கே ஓட்டு போடுங்க. டிவிக்கே அவங்க தாங்க தற்குறி. அப்படி சொல்கிறவங்க தாங்க தற்குறி. அவங்க தான் கண்டிப்பாக தற்குறி. விஜய்லாம் தற்குறி கிடையாது. நீங்கள் யார்கிட்டாலும் அவங்க இதை தான் சொல்லுவாங்க. அவங்களுக்கு வேறு என்ன பேசுறதுன்னு தெரியாமல் ஏதோ ஒன்று பேசிட்டு போகிறாங்க. அவங்களாம் வேஸ்ட்டு. வாய்ப்பே கிடையாது வர்றதுக்கு. விஜய் தான். அக்கா 2026 யாருக்கா சிஎம் வரணும்? சார் விஜய் வரணும். எங்களுக்கு விஜய் வந்தால் எல்லாமே மாறும். இந்த கட்சிங்கெல்லாம் ஃபுல்லாகவே மாறும்க்கா. அதான் எங்களுக்கு இதுன்னு நினைக்கிறோம். நாங்கள் அண்ணா நகர்லேருந்து இங்கே வரோம். அண்ணா நகருக்கு ஒரு போதுமே எங்களுக்கு கிடையாது இது வரைக்கும். அவர் இருக்காரா இல்லையான்னு கூட எங்களுக்கு தெரியாது சார். ஒரு ரேஷன் கார்டு வாங்க கூட ரொம்ப கஷ்டப்படுறோம் நாங்கள். அங்கெல்லாம் ஒரு வீட்டுக்கு ஒரு ரேஷன் கார்டுன்னா எங்களுக்கு வீடே கிடையாது. நாங்கள் வாடகை வீட்டில் தான் இருக்கிறோம். அவர் தான் மாறுமா, எங்கள் லைஃப் மாறுமா நாங்கள் எதிர்பார்க்குறோம் சார். நாங்கள் ஆமாம், இவர் வந்தாருன்னா கடைக்கோடி மக்கள் வந்து நல்லா இருப்பாங்கன்றது எங்களுடைய கருத்தை நாங்கள் சொல்கிறோம். அதாங்க. ஆமாம், விஜய் வரணும் தாங்க. விஜய் தவிர வேறு யாரும் வரக்கூடாது நாங்கள் நினைக்கிறோம் சார். அவர் வந்து மாறுமா, லைஃப் நல்லா இருக்குமா, அது மட்டும் தான் யோசிக்கணும் நாங்கள். சரிங்க சார். அக்கா 2026 யார் முதலமைச்சராக வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? விஜய் தான். எங்கள் அண்ணன் வந்தால் தான். எங்கள் அண்ணன் வரணும், ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு நாங்கள் நினைக்கிறோம். வேறு எதுவும் கிடையாது. என்னக்கா மாற்றம்? என்னன்னா நிறைய சொல்லலாம், என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏதாவது உதாரணம் சொல்லுங்கள். என்ன உதாரணம்னா எப்படி சொல்கிறது? விஜய்க்கு ஓட்டு போடணுன்னா ஏதாவது காரணம் சொல்லுங்கள். பிடிக்கும். ஏன்னா இத்தினொன்று எனக்கு தெரிஞ்சு 2 வாட்டி நாங்கள் போட்டோம். ஒன்றும் எங்களுக்கு தெரிஞ்சு மாற்றம் எதுவும் வரல. விஜய் வந்தால் எதனா ஒரு மாற்றமே கண்டிப்பாக மாறும். வேறு ஒன்று கண்டிப்பாக மாறும். அவர் தான் வருவார்.
வருவார் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக அவர் தான் வருவார். நன்றி அக்கா. 2026 யார் சிஎம் வரணும்னு எதிர்பார்க்குறீங்க? விஜய். காரணம்? இல்லை எல்லாருமே வந்து ஒன்றும் பண்ணலை, இவருக்கு வந்து புது மாற்றம் வருமா அப்படின்னு பார்க்கலான்னு தான். அப்போ கண்டிப்பாக விஜய் வரணுன்றீங்களா? கண்டிப்பாக விஜய் வரணும், விஜய் எதிர்பார்க்குறீங்க? கண்டிப்பாக எதிர்பார்க்குறோம். வந்துடுவார். ஓட்டு போடுவாங்களா? எங்களுடைய முழு ஓட்டு எல்லாருக்குமே விஜய்க்கு தான். விஜய்க்கு தானே? கண்டிப்பாக வந்துருவாரு. கண்டிப்பாக. ஆனால் 2026 சிஎம்மாக யார் வரணும்னு எதிர்பார்க்குறீங்க? விஜய் தான் வரணும். காரணம் என்ன? அவர் வந்தாவது எதனா புதுசாக நல்லது பண்ணுவாரான்னு பார்ப்போம். புதுசாக எதிர்பார்க்குறீங்க? ஆமாம் ஆமாம். வேறு ஏதாவது காரணம் இருக்காண்ணா அவர் சிஎம் ஆகிறதுக்கு? புதுசாக யாருன்னா வரணும், இருக்கவங்களாம் கொள்ள தானே அடிக்கிறாங்க. அவர் வந்தாவது எதனா பண்ணுவாரா பார்ப்போம். பண்ணுவார் நினைக்கிறீங்க? நினைக்கிறேன். அப்படி மாற்றம் வரணும், என்னென்ன மாற்றம் வரணும்னு நினைக்கிறீங்கண்ணா தமிழ்நாட்டில்? இவங்க வந்து கொள்ள அடிக்கிறது நிறுத்தினாலே மாற்றம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். விஜய் கிட்ட நிறைய பணம் இருக்குது, ஸோ அவர் வந்தால் கொள்ள அடிக்க வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. ஸோ அதனால் நல்லது பண்ணுவார். நன்றிண்ணா. தேங்க்ஸ் சார். 2026 யாருக்கு சிஎம் வரணும்னு எதிர்பார்க்குறீங்க? யார் வருவா? நம்ம தலைவர் தான் விஜய். வருவாரா? கண்டிப்பாக கண்டிப்பாக வருவார். எதனால் அவர் வரணும்னு எதிர்பார்க்குறீங்க? நாங்களாம் இருக்கோம்ல ஓட்டு போட. கண்டிப்பாக ஓட்டு போட்டுருவீங்களா? அவர் வந்துருவாரா? கண்டிப்பாக வருவார்ண்ணா. அவர் வரதுக்கு ஏதாவது காரணம் சொல்லுங்கள். எதனால் அவர் வரும்? அது ரசிகமே போதும், ரசிக மன்றமே. கண்டிப்பாக வந்துருவாரு. வந்துருவாரா சொல்லுங்க. வந்துடுவார். அது தளபதி விஜய் அவர்கள் தான். ஆனால் அனுபவம் இல்லாதவர்கிட்ட எப்படி ஆட்சி கொடுக்குறது அப்படின்னு விமர்சனம் பண்ணுறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? இப்போ நான் கூட வழக்கஞ்சு தொழில் இருக்கிறேன். எடுத்த உடனே நான் போய்ட்டு ஜட்ஜிக்கிட்ட பேசலை. அனுபவத்துக்காக சில ப்ராக்டிக்ஸ் படிக்கும் போதே ப்ராக்டிக்ஸ் எடுத்துக்கிறோம். இல்லை அனுபவம் மிக்கவங்ககிட்ட பழகுறோம். அவங்ககிட்ட பழகி சில விஷயத்த வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் அவங்களே ஓவர்டேக் பண்ணி என் சீனியர் எனக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறாரு, நான் இப்போ அவருக்கு ஆப்போசிட் அட்வொகேட்டாக வேலை செய்கிறேன்னா, அவர் டெக்னாலஜியில் பழைய ரூல்ஸ் அண்ட் ஃபார்மேட்டை ஒர்க் பண்ணியிருந்தார். இன்றைக்கி பிஎன்எஸ்னு வந்துச்சு, அப்போ ஐபிஎஸ் வந்துச்சு. இதில் தான் என்ன புரியுதுண்ணா, நம்ம தொழிலில் எல்லாம் ஒரு மாற்றம் தான். எந்த ஒரு தொழிலும் டிஃப்ரென்ஸ் இருக்குதுல்ல. அன்றைக்கி போட்ட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வேறு, இன்றைக்கி போகிற ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வேறு. அன்றைக்கி பசங்க படித்த ஸ்டடி வேறு, இன்றைக்கி சிபிஎஸ்சி அது இதுன்னு வந்துச்சுங்களே. அப்போ குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம எல்லாமே மாறுறோம்ல. அப்போ அரசியலில் நம்ம மாறுறது தப்பே இல்லைல்ல. இன்றைக்கி இருக்கிற அனுபவன்றதோட டெக்னாலஜி இஷ்யூஸில் இன்றைக்கி விஜய் பண்ணுறதுல வந்து நல்லா தானே இருக்குது. ஒரு எக்ஸலத்தில் பேசுறதும் சரி, வீடியோவில் நன்றி தெரிவிக்கிறதும் சரி, இப்போ எதனா நம்ம தியாகிகளோட நினைவு நாள் அனுசரிக்கிறதும் சரி, ஒரு ஈஸியாக டெக்னாலஜியாக போய் சேருதில்ல. அப்போ அனுபவம் இல்லைன்றதுனால தான் அது பேசுகிறாங்க. டெக்னாலஜியாக சேருதில்ல, அதை நம்ம ஏற்றுக்கலாம்ல. ஆனால் கொள்கை இல்லாத தலைவர்ன்றாங்க. அதை பற்றி அவர் லாஸ்ட்டாக காஞ்சிபுரத்தில் 2000 பேர் முன்னாடி பேசினார். அதுக்கு மேலே நம்ம பேசுறது அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். கொள்கைன்றதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. என்னண்ணா கொள்கை? நீங்களே சொல்லுங்களாம். என்ன கொள்கை? இன்றைக்கி நான் குடும்பத்துக்காக நான் நிற்கிறேன்ல, அந்த குடும்பத்துக்காக நம்ம சில விஷயங்களை செய்கிறோம் பார்த்தியா, அது வீட்டுக்கு தேவையான கடமைகள். ஒரு ஊரே நம்ம செய்கிறது வந்து அந்த ஊருக்கு ஏற்ற ஒரு கடமை. ஒரு நாட்டுக்கு ஒரு மாநிலத்துக்கே சேரன்றது ஒரு விஷயம் வந்து ஒரு மைண்டு டிஃப்ரென்ஸ் இல்லாமல் உள்ளே வர முடியாது. என்னையும் சிஎம்ஐ போடலாம் சொல்ல முடியாது. புரியுதா? ஒரு குடும்பம் நம்ம நடத்துகிற தகுதி நம்மகிட்ட இருக்கும்போது ஒரு மாநிலத்தை நடத்துகிற தகுதி அவர்கிட்ட வருதுன்னா, அப்போ அதில் சில கொள்கையெல்லாம் வச்சுன்னு இருப்பாங்க. வைக்காமலே யாரும் பண்ண மாட்டாங்க. ஒரு வாய்ப்பு தரணும்ல. பேசினாவே குற்றம் கண்டுபிடிக்கிறாங்க, போனாவே குற்றம் கண்டுபிடிக்கும் போது ஃப்ரீயாக ஒரு வாழ்க்கை தரல. ஃப்ரீயாக கொடுத்தா கண்டிப்பாக அந்த கொள்கையை வந்து கண்டிப்பாக 2027 இந்த பேசின கொள்கையில் அதெல்லாம் எல்லாவற்றையும் சேர்ந்துடுவோம். அது கண்டிப்பாக நான்லாம் ரொம்ப எதிர்பார்க்குறேன். ஏன்னா எதிர்பார்க்குறது வந்து என்னன்னா, இதுவரை நம்ம ஓட்டு போட்டோம், இதுவரை ஓட்டு போடாத நாளே கிடையாது. இப்போது நல்ல ஒரு ஓட்டு போகிற ஒரு எண்ணம் நம்மளுக்கு எல்லாரும் எதிர்பார்த்து தான் இருக்கிறாங்க. கண்டிப்பாக கொள்கையை பற்றலாம் ஒன்றும் சொல்ல வேண்டிய விஷயமே இல்லைண்ணா. கொள்கை வந்து அவர்கிட்ட இப்போ நிறைய டிஃப்ரெண்ட். இப்போ கூட ஒரு 20 ஸ்கீமை வந்து ஜனங்களுக்கு சொல்லியிருக்கிறார். அவர் வந்து இலவசம் கொடுக்கறத சொல்லலை, இலவசம் நீங்கள் இன்னொருத்தனுக்கு கொடுக்குற அளவுக்கு உங்களோட திறமையை நீங்கள் வளர்த்துக்கின்ற அளவுக்கு டெக்னாலஜியை கொண்டு வராங்க. அதை நம்ம பாராட்ட வேண்டிய விஷயம், எந்த அரசியலாக சொல்ல வேண்டிய விஷயம். அதான் இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனுக்கு சொல்ல வேண்டிய ஒரு நல்ல ஒரு கொள்கை அது. ஆனால் 2026 யார் முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறீங்க? தளபதி தாங்க. காரணம் என்ன? காரணம்னா அவர் நல்லது செய்ய வந்திருக்காரு. 2026 இப்போ ஒரு படத்துக்கு 250 கோடி சம்பளம் வாங்கலாம். எல்லோரும் தான், ரஜினிலேருந்து கமல்லேருந்து எல்லோரும் தான் வாங்குறாங்க. அப்போ ஏன் அவர் மட்டும் வராரு? விஜய் மட்டும் ஏன் வராருன்னா, மக்களுக்கு நல்லது செய்யணும். அவர் இந்த உயரத்தில் எத்தனை போய் வச்சு நாங்கள் தான், மக்கள் தான். அதனால் அவர் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு வராரு. ஆனால் அவரை வந்து தடுக்கிறாங்க, அவர் நல்லது செய்யக்கூடாதுன்னு. தடுக்கிற எல்லாருக்கும் நான் ஒன்று சொல்லிக்கிறேன், 2026 தளபதி தான் ஆட்சி அமைப்பார். யார் யார் தற்கொலை சொல்கிறாங்களோ 26 பார்ப்போம். இப்போயே ஆல்ரெடி அடிச்சிக்கிறாங்க, இப்போ ரொம்ப அடிச்சிக்கிறாங்க, ஏன்னு தெரியல. 2026 பார்ப்போம். ரொம்ப நாள் இல்லை, இன்னொரு 3 மாதம் இருக்குல்ல. யார் தற்கூரி, யார் யார் பேசுகிறாங்க, எல்லாரையும் நாங்களும் பார்த்துட்ருக்கோம் யூடியூப்பில். சரிங்களா? அதுக்கு எல்லாமே காலம் பதில் சொல்லும். இன்னொரு அந்த 2024 எலெக்ஷன் இருக்குல்ல, இப்போ காலம் பதில் சொல்லும், எல்லோரும் பதில் சொல்லுவாங்க. எல்லா மக்களும் சின்னம் போடுவாங்க, அன்றைக்கி தெரியும். ஆனால் ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்றாங்க. இப்போ வேறு ஸ்டாலின் புதுசாக வேறு பெண்களுக்கு 1000 ரூபான்னு எல்லாருக்கும் கொடுத்துருக்காரு. அதில் ஓட்டுலாம் அங்கே தான் விழும் அப்படின்றாங்க. யார் சார் 1000 ரூபா கொடுத்தா? யார் சார் இலவசம் கேட்டா? 1000 ரூபா கொடுத்துட்டா போதுமா?
உங்களுக்கு 1000 கொடுத்துட்டா போதுமா? 1000 கொடுத்து 1000 ரூபாய் எல்லாம் பண்ணிடலாமா சார் இன்றைக்கி? எனக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் போய் பாருங்கள், 2000 ஃபீஸ் ஆகுது. 1000 வச்சு என்ன பண்ண முடியும்? இதே எல்லாம் சொல்லலாம் 2 பேர், அவ்வளோதான். என்னமே பப்ளிக்கிட்டிங்க எல்லோரும் கேட்டு பாருங்கள். வாய்ப்பே கிடையாது. எங்களுக்கு தேவை நல்ல கல்வி, நல்ல மருத்துவம், அடிப்படை வசதிங்க, இதுதான் எங்களுக்கு தேவை. எங்களுக்கு ஒன்று ஃப்ரீ நாங்கள் யாருமே கேட்கலையே சார். எதுக்கு ஃப்ரீ? நானும் வேலைக்கு போகிறேன், நீங்களும் வேலைக்கு போகிறீங்க, எல்லோரும் வேலைக்கு போகிறோம். எதுக்கு நமக்கு ஃப்ரீன்றேன் நான்? இல்லை நல்ல ஒரு கல்வி கொடுங்க, பசங்கள்லாம் படித்து நல்ல ஒரு டெவலப் ஆவாங்க. நல்ல கல்வி, நல்ல மருத்துவம் கொடுங்க. ஹாஸ்பிட்டலாம் போய் நல்ல மருத்துவம் எதுவுமே கிடையாது சார். அப்புறம் எதுக்கு நம்ம வந்து ஏன் இப்படி அடிச்சிக்கிறாங்கன்னு தெரியல. விஜய் வரதுனால என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை? எல்லாம் பயப்படுறாங்க சார். 26 வந்து விஜய் தான் சிஎம் ஆகணும்னு பயம் தானே? ஏன் எவ்வளவோ யார் தான் நடிகர், யார் தான் வரல? கமல்ஹாசன் கூட தான் வந்திருக்காரு. புரியுதுங்களா இல்லையா? கமல்ஹாசன் கூட தான் வந்திருக்காரு. ஏன் பண்ணுங்க, இறங்க அவர் பண்ணணும்னு வராருங்க. அவர் தாங்க அடிக்க போகிறார், வின்னா போகுது பாருங்க. அனுபவம் இல்லை, அரசியல் அனுபவம் இல்லாதவங்கிட்ட எப்படி ஆட்சியை கொடுக்குறதுன்னு கேட்குறேன். யாருக்குங்க அனுபவம் இருக்குது? சரி சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள், யாருக்கு அனுபவம் இருக்குது இப்போதைக்கு? ஆல்ரெடி திமுக எல்லாருக்கும் அனுபவம் இருக்கா? தொடர்ச்சியாக அவங்க அரசியலில் வந்திருக்காங்க. இவர் நடிச்சிட்டு வந்து திடீர்னு முதலமைச்சர் ஆகணும்னா சார், நல்லது செய்யணும்னா அனுபவம் அவருக்கே தெரியும் சார். அவர் இன்றைக்கி நேற்று பண்ணல சார் நல்லது. அனிதா பிரச்சனை யார் சார் போய் குரல் கொடுத்தா? அவர் வீட்டில் உட்காந்து பேசுனது விஜய் தானே போனார். அனைத்தும் அவர் தான் போகிறாரு. கரூர் சம்பவம் ஒன்று பண்ணாங்க, அதையும் எல்லாத்தையும் அவர் தாண்டி மெதிச்சுட்டு தான் சார் வராரு. துணிஞ்சு தானே வராரு. அவர் தான் வெளில போகிறாரு. அப்புறம் என்ன டவுட்டு சொல்லுங்கள்? என்ன அனுபவம் வேணும் சார்? மக்களுக்கு நல்லது செய்யணும்னா யாராக இருந்தாலும் வரலாம். அது அதெல்லாம் என்ன ஒரு அனுபவம்னா என்ன அனுபவம்? மக்களுக்கு வந்து நல்லது பண்ண போகிறாரு. அனுபவம் வேணும். என்ன அனுபவம் வேணும்? வரப்போகிறாரில்ல 26 பாருங்கள். ஒரு வாட்டி உட்கார வச்சு தான் பார்ப்போமே சார். 5 வருஷம் தானே சார். அப்போ தெரியல எங்கள் தளபதி செய்கிறாரா இல்லையான்னு.